யாரப்பா நீ? இந்த இடத்துல ஒரு பொறுப்பான காவலாளி. பொறுப்பு இங்க பாருங்க. என்னங்க? உங்களை யாருன்னு தான் கேட்டேன். நான் ஒன்னும் தவறா சொல்லலையே. என்ன சொன்னீங்க? யார் நீங்கன்னு கேட்டீங்க. ஆமா. நான் பொறுப்பான காவலாளின்னு இருக்கேன். நீ பொறுப்பா செய்யறீங்களா பொறுப்பு இல்லாம செய்யறீங்களான்னு உலகம் சொல்லும். சரி, அது நீ சொல்லக்கூடாது. வேற பரவாயில்லைங்க, இந்த ஆளு பொறுப்பா இருக்காருங்க வேலையில, அவர் பொறுப்பான அனுப்பா, அவர்கிட்ட கொடுப்பா அந்த பொறுப்பு உலகம் சொல்லணும், நம்மளா சொல்லக்கூடாது. சாமி இதை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஏங்க உங்களுக்கு எங்க பாம்பு கடிச்சிருக்கா? பொறுப்பா வேலை செய்வாரு. எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன். சரி இருக்கட்டும். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க தெரிஞ்சுக்கலாமா? காவல் காக்குறேன். முதல்ல உங்களை பார்த்து நான் என்ன கேட்டேன்? யார் நீங்கன்னு கேட்டீங்க. அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? காவல் காக்குறேன். இப்ப நான் என்ன கேட்டேன்? என்ன வேலை பாக்குறேன்னு. இப்ப என்ன பதில் சொன்னீங்க? காவல் காக்குறேன். ரெண்டுக்கும் ஒரே பதிலா? இல்லையே. அப்ப கூறு கட்ட கலந்து 7 கட்டு புல்லு திட்ட கதையை பேசுறேன். உன்னை யாருன்னு கேட்டா நான் இன்னாரு சொல்லி பதில் சொல்லியா? அதை விட்டு நான் காவக்காரன். சரி இப்ப கேளுங்க. யார் நீங்க? தங்கராசு. தங்கராஜ் அப்புறம் இதை பிடிச்சிக்கிட்டு தொங்குராசு அப்புறம் வருமா இல்லையா? தங்கராஜன் என்னையா? என்னது என்ன தங்கராஜன் பேரு? யார் பேரு? நீங்க யாரு? அதான் பேர் சொல்ல தங்கராஜன். ஏன் அப்ப நான் பேரவா கேட்டேன்? உன் பேர் என்ன கேட்டேனாடா? இல்ல உன் பேர் என்னன்னு கேட்டேனா? கேட்கிறேன். உன் பேர் என்ன கேட்டதா? என் பேர் தங்கராஜன் சொல்லணும். நான் உன் பேரை கேட்டனா? இல்ல. நீ யாரு? அதுக்கு பேர் சொல்லியா? எங்க ஆத்தா புருஷ மயன். ஐயோ உங்க ஆத்தாளுக்கு அப்புறம் உங்க அண்ணன் மைண்டா நான் சொன்னேன். நான் அதவே கேட்கலையா? என்ன உறவுன்னு கேட்கல. உங்க ஆத்தாளுக்கு உனக்கு என்ன உறவு அப்படியே நான் கேட்டேன். நீ யார் ஏன்னு சொல்ல அதுக்கு பதில் சொல்லியா? மனுஷன். ஸோ மனுஷனா நீ மாடாடா அப்படியா நான் கேட்டேன். என்ன அப்படி சொல்றேன்? நான் மாடு கிடையாது, மனுஷன் தாயா அப்படி சொல்றதுக்கு. நான் அதை கேட்கலையா? நீ யாரியா? நான் யாருன்னு சொன்னா ஒத்துக்கிறீங்களா? யாருங்க? தெளிவா சொல்லுங்க. தெளிவா சொன்னா இன்னும் வாய்ப்பு கொடுக்குறேன். அப்படியா? முறையை சொல்லி சிந்திச்சு சொல்லுங்க. இப்ப கேளுங்க. நீங்க யாரு? நான் யாரு எனக்கேவும் தெரியலையே, என்ன கேட்டா நான் சொல்ல வழி இல்லையே. அப்புறம் எதுக்கு வந்த? அப்புறம் எதுக்குடா வந்த? நீங்க இப்ப எல்லாத்தையுமே நான் சொல்ல வழி இல்லை. ஆமா யார் சொல்லுவா? நான் தான் சொல்லுவேன். அப்புறம் இப்ப சொல்ல வழி நான் யாருன்னு தெரியல. தெரியாது. எப்படி தெரியாது? இந்த உலகத்தில் இங்க உட்கார்ந்துருக்க யாருக்குமே யாருன்னு தெரியாது. இது எப்படி? ஒரு கணவன் மனைவி, ஒரு கணவன் மனைவி புருஷ மண்டாட்டியா இல்லற வாழ்விலே புருஷ மண்டாட்டி இணைஞ்சாங்க. நம்ம பிறந்து வந்தோம். ஆமாளா மேலக்கரையில் இப்போ ராமசாமிக்கு தான் பிள்ளையா பிறக்கணும்னா வந்தோம். கேட்டுக்கிட்டா வந்தோம். கேட்கலையா? அவங்க 2 புருஷ மண்டாட்டியை சேர்ந்தாங்க பிள்ளையா பிறந்தோம். அவங்க பெத்த நாள் நம்ம பிள்ளையா. அதான உண்மை. இனி நானும் நீயும் அல்லது ஒரு பெண்ணோட சேர்ந்து பார்த்தா அது ஒரு பிள்ளையா. இதுதான் தவிர அது யாருக்கு யாருமே தெரியாது. ஒருவேளை தெரிவு. இப்ப நான் கேட்கிறேன், நீ இன்னாருக்கு மயன் சொன்னீல. யாருக்கு மயன் சொன்ன? அப்பனுக்கு ஆத்தாளுக்கு. யார் சொல்லி தெரியும் உனக்கு? அம்மா சொல்ல தெரியும். உனக்கா தெரியுமா? தெரியாது. அதான தெரியாது. உனக்கு தெரியுமா முன்கூட்டியே? தெரியாது. சரி ஒரு வேளை விட்டுவான். உங்க ஆத்தா வகுத்திலிருந்து உன்னுடைய குழந்தையாக பிரசவம் பார்த்து எடுத்தாலும் அதை மறுத்து வச்சு பிள்ளை பார்த்து பேருகாலம் பார்த்தாலே அந்த பிள்ளையா தெரியுமா? தெரியாது. தெரியாது. தெரியாதா? தெரியாது. முத குளிப்பாட்டினது தெரியாது. சேனப்பால் வச்சது தெரியாது. ஆடை கொடுத்தது தெரியாது. பூ வச்சது தெரியாது. பொட்டு வச்சது தெரியாது. சரி கடைசியில் வாழ்ந்து காலம் படிச்சு முடிச்ச பின்னால கடைசியில் செத்த பின்னால கடைசியா குளிப்பாட்டு வாங்கல அந்த குளிப்பாட்டு தெரியாது. பாடையை தூக்கி போடுறது தெரியாது. எரிக்கிறது தெரியாது. புதைக்கிறது தெரியாது. எதுவுமே தெரியாது. தெரியாது. போங்க வாயாங்க. இதாண்டா மனுஷ வாழ்க்கை. எங்க இதை வேற எனக்கு தெரியும் சொல்ல சொல்லி யாரையாது? ஒன்ன மட்டும் இல்லையா, யாருக்குமே தெரியாது. அப்ப அதத்தே அவர் பாடினாரு, நான் யாரு எனக்கு ஏதும் தெரியலையே. ஏன்னா சும்மா பாட்டு சும்மா எழுதி பாட மாட்டாங்க, உலகம் ஏத்துக்கிற மாதிரி. அப்படின்னா அந்த கருத்து இருக்கணும். இப்ப தெரிய யாருமே தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சா நாம் இறைவன். அதே நமக்கு மேலே ஒருவனடா, அவன் நாளும் தெரிந்த தலைவனா. தெரிஞ்ச வேறலாம் கடவுள் ஒருவன். கடவுள் பரவாயில்லைங்க. நான் ஒரு யதார்த்தமா வார்த்தை கொடுத்தா அதுல ஒரு கருத்துக்களை சொல்லி மக்களுக்கு புரிய வைக்கிறது நம்ம வேலையை. நம்ம சிரிப்புக்குன்னா சிந்தனைக்கு நீங்க எப்படி வேணா வச்சுக்கிறோமே. சரி இப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்க இதே சிரிக்க வைப்பீங்க, நாங்க சிரிக்க வைக்க முடியாது. இல்லங்க இப்போதைக்கு இந்த கதாபாத்திரம் ஏற்றுக்க பாத்திரம் அப்படித்தானே. சரி இருக்கட்டும். பாத்திரத்தை கேட்ட மாதிரி எதுவும் எல்லாம் பாத்திரம் பறிச்சு பிச்சைக்கிடு கோத்திரம் இருந்து பொண்ணை கொண்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா. பாத்திரம் பறிச்சு பிச்சைன்னா எப்படி? ஈய பாத்திரத்தை மாதிரி அப்படின்னா அப்படி கிடையாது. பின்பு பாத்திரம் அரிஞ்சு பிச்சை ஈடு அப்படின்னா இந்த நாட்டு மக்கள், நாட்டுடைய பொருளாதாரம், சமுதாயம், இந்த இப்படியெல்லாம் வேளாண்மை இப்படியெல்லாம் நாடு இருக்குன்னா அக்காலத்துல என்னை போன்ற புலவர்கள்லாம் நாட்டை பற்றி பெருமையாக பாடி அந்த அரசர்கிட்ட பரிசில் பெறுவார்களாம். அப்ப அந்த திறன் என்பது பாடல், அதனுடைய திறனை அறிந்து பரிசு கொடுப்பாங்களே. திறன் அறிந்து பிச்சை ஈடு. கோத்திரம் அறிஞ்சு பொண்ணை கொடு. கோ என்றால் ஒரு நாடு அரசன் பொருத்தம். அப்போ ஒரு நாட்டை காக்கக்கூடிய அரசர் இருக்கானா, நாட்டையும் காக்கணும், மக்களையும் காக்கணும், வீட்டையும் காக்கணும், எல்லாத்தையும் காக்கக்கூடிய தகுதி உடையவனுக்கு பொண்ணை கொடுக்கணும்.
அதே கோத்திரம் அறிஞ்சு பொண்ணை கொடு. சுருங்க சொல்லி பெருங்க. ஆமா, நிறைய இருக்கு விஷயம், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தைகள் அவளை அர்த்தம் அடங்கிருக்கியா? ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள ஒரு விளக்கம் கொடுக்குறேன். சரித்தேன், சரி, நல்லா விளக்கம் கொடுக்குறீங்க. விளக்கம் கொடுத்து சுருங்க சொல்லி பெருங்க விளைவிக்கிறால எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? சந்தேகத்தை கேட்டா சந்தேகத்துக்கு அர்த்தம் என்ன? என்னங்க சந்தம் என்றால்? சந்தென்றால் அழிவு, அழிவு. தேகம் என்றால் உடம்பு. இந்த உடம்புக்கு அந்த அழிவு வந்த நேரத்துக்கு தான் எல்லாத்துக்கும் சந்தேகம் வருது. என்னப்பா சந்தேகப்பட்ட குடும்பம் என்னைக்காவது நிலைச்சிருக்கா? அந்த குடும்பம் அழிஞ்சு போய் சந்தேகப்பட்ட சொல்லி சந்தேகம் சந்தோஷம் கிடைக்கலாம். ஆமா, அந்த சந்தேகம் வரக்கூடாது. சரி, உங்க சந்தேகம் தீர்த்துவோம். என் சந்தேகம் என்னன்னா, அருமையான சில விஷயங்களை சொல்லிய. இப்போ இந்த உலகத்துல ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சாதான் குழந்தை பிறக்க முடியும். அதானே உண்மை? உண்மைதானே. ஒரு தாய் ஒரு கருவாகப்பட்டதை எத்தனை கர்ப்ப காலம் சுமப்பா? 10 மாத காலங்கள். பொது கணக்கு இது, பொது கணக்கு. 10 மாசம் தான் ஒரு தாயாகப்பட்டவள் குழந்தைய வயிற்றுல சுமப்பாங்க. இதுல குறமாத்த பிள்ளை பக்கிறது இருக்குல்ல. அல்ல, பொது கணக்குன்னு பார்த்தா 10 மாசம். 10 மாதம் தான் பொது கணக்கு. 10 மாசம் வந்து பிள்ளைய பத்தனேன்னுவாங்க. ஆமா. இப்ப நான் கேட்கிறேன், வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாதங்கள். 12 மாசம். 12 மாசம் சேர்ந்தா தான் ஒரு வருஷம். ஆமா. இப்போ ஒரு பேச்சு வச்சுக்கிறோமே, இது ஆடி மாசம் பிறந்துருச்சு, ஓடி இருக்கு. ஆடி இன்னைக்கு 18ஆம் இருக்கு. 18ஆம் இருக்கு. விடிஞ்ச 19. இந்த ஆடி 18ஆம் பேருக்கு அன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்குன்னு வச்சுக்கிறோம், ஒரு பொது கணக்கு. ஆடி 18ஆம் பேருக்கு அன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்குதுன்னா, அடுத்த வருஷம் ஆடி 18ஆம் பேருக்கு அன்னைக்கு தான் ஒரு வயசு கணக்கு. அப்படித்தானே? ஆண்டு ஒன்று போனால் வயது ஒன்று போகும். ஆண்டு ஒன்று போனால் வயது ஒன்று போகும். ஒரு ஆண்டுக்கு ஒரு வயசு கூடும். இப்ப இந்த வருஷம் ஆடி 18ஆம் பேருக்கு அன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்தா அடுத்த வருஷம் ஆடி 18ஆம் பேருக்கு தான் ஒரு வயசு கணக்கு. வயசு கணக்கு. ஆனா வருஷத்துக்கு 12 மாசம். ஆமா, நல்லா கவனிங்க. ஒரு தாயாகப்பட்டவளோ வயிற்றுல புள்ளைய சுமக்கிறதோ 10 மாசம். அப்ப நியாயப்படி பார்த்தா 10 மாசத்துக்கு ஒருக்க தானே பிறந்த நாள் கொண்டாடணும். 12 மாசம் கணக்கு கொண்டாடுறீங்களே, என்ன அர்த்தம்? எங்கடா கொண்டு கொடுக்குற? இப்போ யார் உங்களை பிறந்தநாள் கொண்டாட சொன்னா? கொண்டாடுறாங்கல்ல, ஒரு வருஷம் காலத்தான கொண்டாடுற பேரில் நீங்கள் அநியாயம் அக்கிரமம் அட்டுழியெல்லாம் பண்ணுறீங்க. தாய் 10 மாசம் சுமக்கிறா. ஒரு வீடு நல்லா இருக்கணும், ஒரு பிள்ளை ஒரு எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கும்னா குத்து விளக்கு ஏற்றணும். ஆமாம், விளக்கு ஏற்றி வைக்கணும். விளக்க பூரா ஏற்றி ஊதி ஊதி அணைச்சி விட்டு கேக் வெட்டி கொண்டாடுறீங்க. இதெல்லாம் ஏற்றுக்கிற வேண்டிய விஷயமா? விளக்க ஏற்றி சாமியை கும்பிடணும். ஏற்றி வச்ச விளக்க அணைச்சி கும்பிடக்கூடாது. காலப்போக்கில் அதை ஏற்றுக்கிட்டாக்கா செய்கிறீங்க. அதை விட்டு இப்போ உங்கள் பிரச்சனைக்கு வருவான். 12 மாதங்கள் தானே கழிச்சு தானே நீங்கள் கொண்டாடணும். 10 மாதங்களுக்கு ஒரு முறை தானே கொண்டாடணும். ஏன் 12 மாதம் அப்படின்னு நீங்கள் கணக்கு கேட்குறீங்களே, அதுக்கு காரணம் இறைவனுடைய படைப்பு. எப்படி? ஏன்னா தொந்தி சரிய முந்தி தவம் கிடந்து 300 நாள் கர்ப்பத்தில் சுமக்கின்றால் பெற்ற அன்னை. 300 நாள் என்பது 10 மாதம் தான் கணக்கு. ஆனா ஏன் ஒரு வருஷம் அந்த கணக்கு வருது அப்படின்னா, ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஆணுடைய விந்தாகப்பட்ட இந்த சுக்கிலத்தை, ஆணுடைய விந்துக்கு பெயர் சுக்கிலம், பெண்ணுடைய விந்துக்கு பெயர் சுரோனிதம். இந்த சுக்கிலத்தை 10 மாதம் தான் கர்ப்பத்தை சுமக்கிறா. ஆனா இந்த கர்ப்பத்துடைய ஒண்ணு இல்ல, இன்னைக்கு 18ஆம் இருக்கு, இன்னைக்கு பூரா விதவா இருக்கு இல்லையா? அந்த விதை போடுற பூமியில அந்த விதையை ஊற வச்சு அதை கொஞ்சம் நீரை வடித்து பதப்படுத்தி தானே ஒரு விதையை கூட விதைக்கிறான். ஆமா, அப்பதானே அதுக்கு வித்து என்ற விதை அடுத்த ஒரு பயிர் வளர்வதற்கு காரணமாக முளைப்பு கட்டி நல்லா வருது இல்ல? அதே போலதான் ஒரு ஆணுடைய விந்தாகப்பட்டது பெண்ணுடைய கர்ப்பத்தில் விழுந்து கர்ப்பம் தரிக்கிறாள் இல்லையா? அப்ப பெண்ணுடைய கர்ப்பப்பையிலே விழுந்து அது குழந்தையாக உருவெடுக்க வேண்டும் என்றால் ஒரு ஆணுடைய விந்து நாத பையிலே 2 மாதம் அந்த விந்து தங்கி பதப்படுத்தப்பட வேண்டும். ஓஹோ. இப்போ அப்படி சுருக்கமா உனக்கு மேலோட்டமா சொல்லணும்னா 2 மாசம் ஒரு ஆணுடைய விந்து ஆம்பளை சுமக்கணும். 2 மாசம். பொம்பளை 10 மாசம் சுமக்கணும். இந்த 2 மாசம் சுமந்த விந்து தான் பதப்படுத்தப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்டு பெண் கர்ப்பத்தில் போய் அவள் 10 மாதம் சுமந்து ஒரு குழந்தையாக வெளிவரும். ஆக மொத்தம் பொம்பளை சுமக்கிறது 10, ஆம்பளை சுமக்கிறது 2, ஆக மொத்தம் 12. அதனால ஒரு வருஷம் கழிச்சு பிறந்த நாள் கொண்டாடுறோம். இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? ஆமா, நான் கூட 12 வேற கொண்டாக்க நினைச்சேன். எந்த 12? சரி சரி இருக்கு. இல்ல 12 உனக்கு எத்தனை 12 தெரியும்? இப்ப ராசிகள் 12. ஆமா, மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம். அதனால பிறந்தவன பாக்குறாங்க, ஏப்பா பிள்ளை எந்த ராசியில பிறந்த? என்ன ராசியில பிறந்துச்சு சொல்றேன் இல்லையா? நேரமும் 12 மணி நேரம் தான். நேரமும் 12 மணி தானே? 24 இல்லையா? 24. நம்ம கணக்கு வச்சது வாட்சில 12 தானே. இங்க இருங்க தம்பி, உங்களுக்கு 12 இருக்கலாம், எங்களுக்கு ஒண்ணுதான். எப்படி? உங்களுக்கு ஒரு வருடம் என்பது எங்களுக்கு ஒரு நாளியா? ஒரு நாள். ஏன்னா தேவலோக கணக்குக்கு பூலோக கணக்குக்கு நிறைய வித்தியாசம். உங்க கணக்கு எங்க கணக்கு வித்தியாசம் மாறுமுங்க. வார்த்தையிலே ஏகப்பட்ட வித்தியாசம் மாறும். இப்ப நீங்க இருக்கீங்க, ஆமா, கீதப்பிரியன் ஊருக்குள்ள
ரொம்ப நாணயமான மனுஷன்பா, சொன்ன சொல்ல காப்பாத்துவாரு அப்படின்னா உங்களுக்கு பெருமையா தான் இருக்கும். நம்ம நாணயமானவன்னு சொல்றானேன்னு. இதே கீதப்பிரிய உலக சில்லற பையன் அப்படின்னா கோவம் வரும். சில்லறனாலும் ஒண்ணுதான், நாணயம்னாலும் ஒண்ணு. சொல்ற விதங்க இருக்குல்ல. ஏடா வெண்ணெய் உங்களை இல்லைங்க, வெண்ணெய்ன்றதுக்கு உண்மையான அர்த்தம் பதம்னு ஒன்று இருக்கு. ஏன் பதமா பேசுறேன், கொஞ்சம் பதமா பார்த்து பேசுறியா. இப்போ தயிர், பால் தெரிஞ்சால் தயிர், தயிரை கடைஞ்சா மோர், இன்னொன்னுக்கு பேரு வெண்ணெய். அதைத்தான் சொன்னேன், வெண்ணெயை கடைஞ்சால் நெய். வெண்ணெய்க்கு உண்மையான பேர் பதம்டா. அதை கொஞ்சம் பதமா சொல்லணும். வெண்ணெய்னு கோவம் வருதுல, நீங்க ஒரு பதமான ஆளியா தங்கராசு அப்படின்னா ஏன்னா வெண்ணெய் கோவம் வந்துச்சு. அதை கோப்படாதே சொல்றேன். இப்போ பாருங்களேன், ஒரு பெண்ணு காலையில் நம்ம சதுரங்க நாயம்மன் கோயிலுக்கு ஒரு பூ பழம் தேங்காய் வச்சுக்கிட்டு சாமி கூட வர்றாங்கன்னு வச்சுக்க. அந்த பெண்ணை பார்த்து ஆத்தாடி இந்த பிள்ளை வர்றா, இந்த நடந்து வர அந்த லட்சணத்தை பார்த்தா அப்படியே பசு மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லுங்களேன். சந்தோஷப்படும் அந்த பிள்ளை. ஏன் தெரியுமா? பசு என்றால் காமதேனுக்கு இணையாக நம்மளை கோமாதா எங்கள் குலமாதா. 8 லட்ச ரூபாயில் 80 லட்ச ரூபாய்க்கு 80 கோடிக்கு நீ வீடு கட்டினாலும் ஒரு பசுவும் கன்ற உள்ள விட்டுதே ஆளே குடியேற முடியும். அதானே உண்மை. அப்ப அதற்கு இணையா நம்மள சொல்றானே கண்டிப்பா அப்படின்னு அந்த பெண்ணுக்கு உணர்வு வரும். அதே வார்த்தை அந்த பொம்பளை பிள்ளைய பார்த்து என்னம்மா மாடு மாதிரி வரேன்னு சொல்லு, விளக்க மாதிரி அடிப்பா. அடிக்க மாடு ஒண்ணுதான், பசு ஒண்ணுதான். பசு ஒண்ணுதான். அப்ப சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குல்ல. கண்டிப்பா நான் கேட்கிறேன், 80 கோடி சொத்து அனுபவிக்கிறது நீ தானே? ஆமா. இல்ல 80 கோடி சொத்துக்கு 8 மாடி வீடு கட்டினாலும் ஒரு மனுஷன் தன்னை மறந்து தூங்கும் போது உருண்டு பறக்கிறது 8 கட்டுதான். ஆமா 8 கட்டு. அதுக்கு மேல நீ படுக்க முடியாது. இல்லங்க நான் 8 மாடி வீடு கட்டின்னு சொல்லி தூக்கத்துல போய் எதிர்த்து அங்கே போய் படுக்க முடியுமா? முடியவே முடியாது. இது தெரியாம இருந்தே மனுஷன் ஆடுறான். எல்லாமே ஆட்டம் என்பது ஒரு பாருங்களேன். கண்டிப்பா பாருங்க, கட்டுக்கட்டா பணம் வச்சிருப்பேன். அது அவன் சம்பாதிக்கிட்ட யாருக்கு மாற்றுக்கிறது கிடையாது. கண்டிப்பா அந்த பணம் என்னைக்காவது ஆடிடுச்சா? இல்லையே. நான் தானே அந்த பார்த்திவன் வட்டாத்திருக்க, நான் தானே பெரிய கோடீஸ்வரன். இவன் தான் ஆடுவேன். எங்கேயாவது வச்சிருக்க பணம் ஆடுதா? அது கம்முக்கிட்டு தான் கிடக்கும். பாருங்க, இவன் படிச்ச புத்தகம் பூரா அலமாரியில் அடிக்கடுக்க வச்சிருப்பேன். இளங்கலை பட்டம் முதுகலை பட்டம்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இருந்தாலும் அவன் படிச்ச புத்தகம் ஆடுதா? நான் தானே அது ஊர்ல பெரிய படிச்சவன். இவன் தான் ஆடுவேன். இவன் தான் ஆடுவேன். படிச்சவன் தான் ஆடுறேன். நாலு புத்திமதி சொல்றதுக்கு பிடிச்சவனு ஆடுறானே. பாருங்க பாட்டில் பூரா சும்மா தான் கிடக்கு. இவன் தான் தலைகால தெரியாம ஆடிக்கிட்டு தெரியான். ரோட்டை அளக்குறேன், பைபாஸ் ரோட்டை. அது மட்டும் ஒரு செத்தப்பனால பாரு மனுஷன் நிலைமையை எப்படி போனா எனக்காண்டாண்டு இப்படி தாண்டா இருக்கும் பாடையில. தூக்கிட்டு போறதே நம்ம கிட்ட ஆடிட்டே இருப்பேன். நாளைக்கு நம்ம ஒரு நாள் இப்படித்தான் போக போறது தெரிஞ்சா எவனாவது ஆடுவான்? ஆட மாட்டேன். மனுஷன் வாழ்க்கை ஆட்டம். ஏன்னா ஆடும் ஆட்டம் எல்லாம் ஒரு நாள் முடிவு. எல்லா ஆட்டமும் ஒரு நாளைக்கு முடியும். ஆமா நான் கேட்கிறேன், கனவு காணும் வாழ்க்கையாவும் களைந்து போகும் கோலங்கள் ஒரு நாள் முடிவு தான். சரி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். வார்த்தையை எங்கெங்க பயன்படுத்தணும்னு சரியா சொன்னீங்கல்ல. ஆமா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ரொம்ப நாளாவே இருக்கு. நான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல இருந்தே இருக்கு. அப்படியா? சரி, என்னன்னு கேளுங்களேன். இது உங்க சந்தேகம் எனக்கு என்னென்ன கேட்கணும் பூரா கேட்டுங்க. நான் புராண அடிப்படையில கேட்கல. எப்படி தீர்த்து வச்சிரேன். எனக்கு ரொம்ப நாளா இருக்கிற சந்தேகத்தை நான் கேட்கிறேன். கேளியா? நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எனக்கு இந்த சந்தேகம் இருக்குது. எப்படி? நீங்க இந்த கையில கட்டையை தட்டப்ப ஒருத்தர் பேர் சொல்றீங்கல்ல. ஆமா. யார் அவரு? நாராயணன். நாராயணன் மகாவிஷ்ணு. இப்போ வெற்றிவேல் முருகான்னா அரோகரா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமசிவாய. வாழ்க நாதன் தாள் வாழ்க. 5 எழுத்து பஞ்சாட்சர மந்திரம். ஆமா. ஓம் நமசிவாய. ஓம் சக்தி பராசக்தி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அடம்புடி. இப்ப நான் கேட்கிறேன், நம்ம மதுரையில சித்திரை மாசம் அழகர் கள்ளழகர் இறங்கி வர்றாருல்ல. அப்ப ஊர்ல இந்த நிறைய பேர் கள்ளழகர் வேஷம் போட்டுக்கிட்டு இந்த தோப்பர்ல தண்ணி வச்சுக்கிட்டு இப்படி அழகர் மேல அடிக்கிறப்ப ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல. என்ன வார்த்தை? கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இந்த கோவிந்தான்ற ஏழுமலையா அன்னைக்கு திருப்பதியில வெங்கடாச்சலபதிக்கு போனா கோவிந்தா கோவிந்தா ஏழுமலையானுக்கு கோவிந்தான்னு கும்பிடுறாங்க. ஆமா. பாலாஜி கடவுள். ஏன்னா கோவிந்தா கோவிந்தான்றது உங்க பாட்ட நாராயணனுக்கு உரிய நாமம். ஆமையா. மச்சா கூர்மா வாமனா ரிஷிகேசா தாமோதரா பார்த்திவா பரந்தாமா வாமா ராமா கலோதா கோவிந்தா, எத்தனை நாமங்கள், எல்லா நாமம் இருக்குல்ல. அப்ப கோவிந்தான்றது உங்க பாட்ட நாராயணனுக்கு போடுறதானே? ஆமையா. நான் கேட்கிறேன், இப்படி கடவுளுக்கு போடக்கூடிய கோவிந்தாவை செத்து போன பணத்தை தூக்கி வரப்போ கோவிந்தா கோவிந்தான்றாங்களே. ஏன் செத்து போற பணத்துக்கா? அடே பணத்தை தூக்கி வரப்போ கோவிந்தா போடுறாங்களா? இல்ல இல்ல இல்ல, நீ கேட்கறது நியாயமான ஒரு வார்த்தை, நியாயமான அர்த்தம் தான். அது எப்படின்னா, நீ சொன்ன மாதிரி கடவுளுக்கு போடுற கோயிந்தாவே செத்த பணத்துக்கு ஏன் போடுறேன்? பணத்தை தூக்கி வரப்ப ஏன் கோயிந்தா போடுறாங்க? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நான் கேட்குறேன், நாடு நல்லா இருக்கணும், நீ மட்டும் கும்பிடலாம் அப்படின்னு இருக்கா? இந்த கூட்டு பிரார்த்தனை ஒண்ணு பண்றாங்க. கூட்டமே சேர்ந்து கும்பிட்டாதான் நல்லா விளக்கு பூசை நடத்துறாங்க. ஆமா. இதெல்லாம் எதுக்கு செய்யறாங்க? கூட்டு பிரார்த்தனை நல்லா பலிக்கும். அப்படித்தானே? மன இறங்குவார் கடவுள். அதே போலதான் இப்ப கோ என்றால் அரசன் அர்த்தம் இருக்கு. சரி. அரசனே நாடு இருக்கு. நாட்டை காப்பவன் யாரு? காப்பாத்துறவன் தான் அரசன், மன்னன். அவன் தானே? ஆமா. அப்ப இந்த உலகத்தை எல்லாம் காக்கிற கடவுள் யார் தெரியுமா? அழிக்கும் கடவுள் சிவன்.
காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு. படைக்கும் கடவுள் பிரம்மா. இப்ப இருக்கு இல்லையா? ஆமா. இப்ப இந்த உலகையெல்லாம் காக்கக்கூடிய வேறு என் பாட்டை நாராயணன். சரி, நாராயணன் மகாவிஷ்ணு. கோ என்றால் அரசன், இந்த உலகத்தை காக்கக்கூடியவன். அவனுடைய பாதார விந்தம், விந்தம்னா பாதார, பாத அடி, திருமாடு. அவன் காலடியை தொட்டு வணங்கினால் மோட்சம் கிடைக்கும்ன்றதே கோ விந்தா அப்படின்ட்டு பெருமாளுடைய திருவடிக்கு ஒரு நாமம் உண்டு. சரி, இது வந்து கடவுளுக்கு போடுறோம். அவருடைய திருவடியை தொட்டா நமக்கு கிடைக்கும். ஆனா செத்தவனுக்கு ஏன் போடணும்? அதான் நான் கேட்கிறேன். ஒருத்தன் செத்துட்டேன், செத்தவன் அவன் மோட்சத்துக்கு போவானா அப்படின்றது அவனுக்கு தெரியுமா? அவன் சொர்க்கத்துக்கு போறானா நரகத்துக்கு போறான்னு யாருக்கு தெரியும்? அவன் செஞ்ச பாவம் புண்ணியத்தை கணக்கு. ஊருக்குள்ள நல்லா இருக்க ஊர்ல திடீர்னு ஒரு செத்து போனா வச்சுக்க, ஆத்தாடி இவ்வளவு பெரிய மனுஷனியா, இந்த சதுரங்க நாயம்மன் கோயிலுக்கு ஒவ்வொரு வட்டம் விழான்னா அத்தனை வேலை இழுத்து போட்டு பாப்பாரியா. நல்ல மனுஷனியா, அன்னதானம் என்ன, திருவிழுக்கு பூச்சை என்ன, ஓடி ஆடி ஒரு பவர் பரமக்குடி பவர் 10 ரூபாய் 4 சாமான வாங்குறதுல இருந்து வாழை மரம் வெட்டு இருந்து 50 பேரும் கூப்பிட்டு இழுத்து போட்டு பாப்பாரியா. நல்ல மனுஷன். இன்னும் ஒரு 10-20 வருஷத்துக்கு இருந்தாலும் அந்த ஊர் நாடு நல்லா இருந்திருக்குமியா. இப்படி பேசினா அவன் சொர்க்கத்துக்கு போகிறேன், பாவம் புண்ணியம் செஞ்ச ஆளுன்னு அர்த்தம். அதே ஆளை போய் நல்லா இப்படி நாடகம் நடந்து இருக்கும்போது திடீர்னு ஒரு கூத்த கெடுத்து ஏதாவது கோமாளித்தனத்தை பண்ணி கெட்டவர் வாங்கிட்டான்னு வச்சுக்கவே, சண்டாலே 6 மாசத்துக்கு முன்னாலேயே சாகுறேன், இப்போத்தான் செத்து போகிறேன் அப்படின்னா அந்த குடியை கெடுத்து பாவம் செஞ்சான்னு அர்த்தம். அப்ப பாவ புண்ணிய கணக்கு என்பது அப்பொழுது தெரியாது, இறந்த பின்னால தெரியும். இப்ப இறந்தவனுக்கு போய் ஐயா நான் உன் காலடிக்கு வரேன்னு பேச முடியுமா? செத்து போயிட்டா ஆன்மா பிரிஞ்சு போச்சு உடம்ப விட்டு முடியாது. அவனுக்காக ஐயா இந்த ஊருக்குள்ள இவன் எங்களோட வாழ்ந்தான், என் அண்ணனா, என் மச்சானா, என் சித்தப்பனா, என் பெரியப்பனா, என் தாத்தனா, இப்படி எல்லாம் ஒரு உறவு. ஆனாலும் இவர்கள் ஏதாவது இவன் தவறு வாழ்க்கையை செஞ்சிருந்தால் இவனுக்கும் அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு, வைகுண்டத்துக்கு போறதுக்கு, மோட்சத்துக்கு வழி கொடுப்பா காக்கிற கடவுளே கோ விந்தா, இவன் உன் பாதார திருவடிக்கு வருகிறான், இவனையும் நீ ஏற்றுக்கொள். கோ விந்தா, கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தா. ஓ இவ்வளவுதான்டா. இந்த ஆத்மாவை ஏத்துக்க, அவனை ஏத்துக்கிற சொல்லி நாம் அவனுக்காக கூப்பிடுறோம், அந்த நாராயணன் முறையிடுறான். ஆக இறந்தவன் ஒருவன் உடனடிய ஆன்மாவை அந்த நாராயணன் காலடியிலே கொண்டு சேர்ப்பதற்கு நாம் உறவுகள் என்ற அடிப்படையிலே போடக்கூடிய ஒரு வேண்டுதல் நாமம் தான் கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. நல்லா இருக்குல்ல? நீங்க போட்டது கூட நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இப்ப எதை பத்தி பேசுறோம்? கோவிந்தா. சரி, இப்ப அடுத்த கடத்துக்கு வருவோம். இப்ப எல்லாம் வந்துட்டீங்களா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்? கோவிந்தா என்ன கோவிந்தா? ஓ இல்லடா, அதை பேசிக்கிட்டே வந்தமா, நீ கோவிந்தா சொல்லையா? அந்த கோவிந்தா நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தமா, திடீர்னு வந்துச்சு. சரி கோவிந்தா, அது ஒண்ணு பிரச்சனை. நான் போட்டிருக்கேன், நாமும் நீங்க போட்ட கோவிந்தா கோவிந்தா நாம தானே போட்டிருக்கேன், சங்கீர்த்தனம் கோவிந்தா. சரி, இப்படி வரும்போது சத்தம் கிடைச்சே, பொம்பளை கோவிந்தா ஒண்ணு இருக்கு, அதுக்கும் கோவிந்தா போடுறோமா? அது நம்ம சரி வர சொல்லி பார்க்கலாம், அது நம்மளை போட்டு போயிடும். அது சரி, அண்டமா முனிவரெல்லாம் அடங்கினா தொண்டெல்லாம் விட பார்த்து சாமி. சரி இருக்கணும், வர சொல்லி கூப்பிட்டு வரேன் சாமி. அப்பா யாராட்ட எப்படி பேசணும்ன்ற நேக்கு தெரிஞ்சா தப்பிச்சுக்கலாம். இவன் என்ன வாயை தொடச்சிட்டு வர்றியா? பசிச்சிச்சு, அதுக்கு அதான் பால் குடிச்சிட்டு வரேன். ஆனா வரமாட்டுது. விளங்காதவளே, பொம்பளை வசதி போட தூக்கிட்டு வந்திருக்கான ஆசை பத்து போற. நீ திருந்தலடா, நீ திருந்தவே இல்லை. இந்த முனியாடிட்ட கடிப்பா வர கண்ணே பவதாரணி பா, உனக்காண்டித்தான் சாமியா வெயிட் பண்ணிக்கிருக்காரு. ஆமா ஐயோ மூக்குல ஊத்திட்டாங்களாமே. குத்தி பூமி காத்து உட்காந்து பேசுதம்மா, அது பேசையே உள்ளூர ஊருதையா. இந்த புரியலையே, அதெல்லாம் தெரியலையே. ஒரு ஒரு உன்னாலே நேரும் குத்தி பூமியிலே காத்து உட்காந்து பேசுதம்மா.
சாமி வந்திருக்கு. ஏய் ஜதி சொன்னேன்டா பூதிக்காளி. அப்ப அது அழைக்க காரணம் சாமி வந்திருக்கிறார். யாருக்கு சாமி வந்திருக்கு? நாரத மகரிஷி என்ற பிரம்மச்சாரி. நாரதர் மகரிஷிக்கு நம்ம இடத்தில் என்ன வேலை? இங்கு நமக்கு நல்லாசி கொடுப்பதற்காக வருகிறது. ஓ, எனக்கு கொடுப்பாரா? ஆமாம். அவரை அழைத்து வாருங்கள், நான் வாங்குவேன். வாருங்கள் சுவாமி. வாங்க சாமி, எதை எடுத்தாலும் 10 ரூபா. இல்லையா ரொம்ப வெக்கப்படுது பெண்மணி. ரொம்ப ஒழுக்கமான பிள்ளை போல இல்லையே? பரவாயில்லையே. அப்பதான் நீங்க எத்தா சாமி கேட்டு. சபாஸ், வாழ்த்துகிறேன். வாழ்க வாழ்க. என்ன பணிவு? அதுக்கு தான் பணிவு. நல்லா ஏதாவது வாயில வரப்போகுது. என்ன சாமி? எவ்வளவு ஒரு பெரும் பெருமையா உன்னை சொல்லி காலை தொட்டு வணங்க. காலை பிடிச்சா கோபம் இல்ல, மாலையோட குஞ்ச பிடிச்சேன். அங்க பட்டுருச்சா? இங்க வர 2 குஞ்சு எம்பிட்டுருச்சு. ஏற்கனவே 3 பேர் கொஞ்சம் பொறிச்சு தின்னுருக்கா. என்ன யார்ட்ட சங்கு மாட எங்க ஆளக்கா வாங்க சார். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வரலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி போய்விடலாமா? நீங்க பொம்பளைங்க சங்கு போட்டு அச்சம் மாட்டேன் ஞான கட்டி பூடி கட்டி வேணாம். உரி உரி. நானே அணைச்சு விடுறேன் வேணாம்ன்றாரு. தங்காச்சி சாமி இங்க வாங்க சாமி. எங்க அக்கா சாமியை லாவுற பார்த்தா இதுல இருந்து என்ன தெரியுது? உனக்கு ஒண்ணு இல்லைன்னு தெரியுது. பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. ஏமா ஆமாவா? அப்பா இல்லையா உனக்கு? சாமி ஏதோ சின்ன இருடா. உங்க ஊதுகளா வச்சு ஒரு தொக்க எடுத்து விடுங்க. அட இருடா சாமி. சரி, சின்ன பிள்ளைங்க ஏதோ தவறா பேசியிருந்தா பரவாயில்ல, மன்னிக்கிறேன். உங்களுக்கு பசிக்குதா? எனக்கு எதுக்கு பசி? இல்ல பசி எதுவும் இல்லை, நான் உண்ணுவதும் கிடையாது. இல்ல, எங்க இடத்துக்கு வந்தவங்கள நாங்க வெறு வயித்தோட அனுப்ப மாட்டோம். அது எங்க குல பண்பு. சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்லை. இல்ல, எங்களுக்காக நீங்க சாப்பிடுறதுனால தப்பு இல்லை. சரி, அன்புக்கு அடிபடுகிறேன். என்ன ஏதோ கொடுப்பீரா? கொஞ்சம் பால் இருக்கு, வேணும் கொடுப்பீரா? கொஞ்சம் பால் இருக்கு. பயப்படா சாமி, அது வத்து மாடுதேன். என்ன தொண்டை அடிக்குதா? சேனம். ஆமா. மலரே என்று பாடும் ராகம் இது. மலரே பெண்கள் பாடும் காலம் இது. நிலவே உன்னை போடு வானம் இது. நிலம் இடம் மாறினாலும் நிறம் மாறினாலும் நிலை பெறும் காதலில்
நாளும் தான் இருந்த கோட்டை தான் தேடி வரும் போனாள் இரு மனமும் ஒரு மனதாய் இணைத்திடுமாள் வாய்த்ததே இணைத்திடுமாள் வாய்த்ததே மலரே தென்றல் பாடுவானம் இது நிலவே பொன்னை கொடுமானம் இது நிலம் நிறம் மாறினாலும் இடம் நிழல் மாறிடாது இனி பெரும் காதல் என்றும் நிஜம் நிறம் மாறிடாது இறைவனின் தீர்ப்பு இது எவர் இதை மாற்றுவது மலரே தென்றல் பாடும் கானம் இது நிலவே உன்னை போடும் வானம் இது தங்கையே அண்ணே மங்களமாக நீ வாழ வேண்டும். என்னடி இந்த பூவுலகில் 16 செல்வங்கள் பெற்று நோய் நொடி இல்லாமல் வாழும் நண்பு தங்கச்சி. அண்ணே ரொம்ப சந்தோஷம் தங்கச்சி என்னைக்கு நல்லா இருக்க மகிழ்ச்சி. மாட்டா? நம்ம இடத்துக்கு சாமியார் வந்திருக்கார். சாமி வந்திருக்காரா ஆமா, பையங்கி கல்லு மாதிரி இருக்குமா? நாரத மகரிஷி. அப்படியா சாமி பாத்தீங்களா ஆமாம், ஆசீர்வாதம் வாங்கினியாலே உன்னை பார்க்க வேண்டும், நல்லாசி கொடுக்க வேண்டும் என்று தவமாக தவம் இவ இரு. வரவேற்பு கொடுத்தாளா கண்டிப்பாக ஆடி கொடுத்தால் பாடி கொடுத்தால் அவர் அதோடு ஓடிவிட்டார். ஆ, தெரியும் சுவாமி பசிக்குது என்று ஐயா. ரொம்ப பணிவா அவ. இந்த மாதிரி பணிவான பெண்ணை நீ கட்டிக்க கொடுத்து வச்சிருக்கணும் அவ உப்பு தீர்த்தம் குடிக்க தெரியுறா. வருகே தவமுனியே வருகே தவமுனியே